ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு சென்னை சிட்டி சென்டர் மாலில் இருக்கிற விஜிபி ப்ளே கிங்டம் அப்படிங்கிற ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் இருக்கிறதுலே இதுதான் தி சீப் அண்ட் பெஸ்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியா. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்கே கிட்ஸ் கூட ஒரு அடல்ட்டு கூடவே போகலாம், அவங்க கூடவே ரைட்ஸும் என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இங்கே என்னென்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் காட்டின ஒரு போர்டுலேயே இருக்குது. அந்த வீடியோ ஃப்ரண்ட்லேயே இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கலாம். பட் நான் குயிக்காக சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்குது. தென் ஒரு ட்ராம்பலின் ஜம்பிங் இருக்குது. அப்புறம் ராக் கிளைம்பிங் இருக்குது. அப்புறம் சூப்பர் மார்க்கெட், கிச்சன், அந்த மாதிரி சம் மாடல்ஸ் இருக்குது. சாண்ட் பிட் இருக்குது, பால் பிட் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அதில் குதித்து விளையாடுறாங்க. பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அடித்து விளையாடுறாங்க. பாருங்கள். ஒரு பீ ஹவுஸ் இருக்குது. இது உள்ளர போய் குழந்தைங்க வெளியில் வந்து ஸ்லைடு வழியாக கீழே இறங்கி வரலாம். செம சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ப்ளே ஏரியாவில் விளையாடுறதுக்கான ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ரேட் சொல்லிடலாமா? இங்கே ஒரு கிட்டுக்கு பர் ஹவருக்கு 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைமில் பொங்கல் ஆஃபருக்காக 1 ஹவர் அப்படிங்கிறது 1.5 ஹவர்ஸ் ஃபார் சேம் 650 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக செமையாக என்ஜாய் பண்ணோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா பசுமாட்டுக்கு பால் கறக்கிறது. இங்கே ஒரு பால் கறக்கிற மாதிரி ஒரு பசுமாடு வச்சுருக்காங்க. அங்கே போய் பசுமாட்டுக்கு பால் கறந்து பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு அதை ஃபீடிங்கும் பண்ணலாம். தேங்க்யூ.